எல்லாத்துக்கும் வணக்கம். ட்ரேடிங் பிஸ்னஸ்குள்ளே வர ஆசையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ட்ரேடிங்கை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிக்னல் தரேன், கால்ஸ் தரேன், இண்டிகேட்டர் தரேன்னு சொல்லி பணத்தை கட்ட சொல்லுவாங்க. ஏமாந்து கூட பணத்தை கட்டாதீங்க. சிக்னல் கால்ஸ் எதுவுமே தொடர்ந்து நமக்கு ப்ராஃபிட் தராது. ஒரு மாதத்துக்குள்ள பணம் கட்டுங்க, 10,000 ரூபா போடுங்க, 20,000 ரூபா நான் உங்களுக்கு மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டபுளாக்கி தரேன்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. கடன் வாங்கி ட்ரேடிங் பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் பண்ணிடலாம் நினச்சி நகை அடமானம் வச்சோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியோ, டாக்குமெண்ட் அடமானம் வச்சோ அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த ட்ரேடிங்குள்ளே கடன் வாங்கி பணத்தை போட்டிங்கன்னா அந்த பணத்தை நம்ம திரும்ப எடுக்க முடியாது. எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏமாந்துடாதீங்க. ட்ரேடிங் செய்கிற ஆசையில் மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு ட்ரேடிங்னா என்ன தெரியாமல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த பணத்தை அதில் போட்டு உடனடியாக ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு பணத்தை போடாதீங்க. அப்புறம் ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, யூடியூப்பில் பார்த்தேன், யாரோ சொன்னதை கேட்டு உடனடியாக ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரேடிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி. இந்த ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு 6 மாத காலமாக ஒரு வருஷமாக நீங்கள் இந்த ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு அதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யணும். அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பழகுனது நம்ம ஒரு மென்டாரை சூஸ் பண்ணி அந்த மென்டார்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு அது நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்குள்ளே வரணும். இந்த ட்ரேடிங்கை ஒரு சிலர் அதை கேம்லிங்காக பார்க்குறாங்க, ஒரு சிலர் அதை கேமாக பார்க்குறாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதில் பணத்தை போட்டு ஏமாந்துறாங்க. ஆனால் இது ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ். இதை பிஸ்னஸாக பார்த்து இந்த ட்ரேடிங்கை நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வரணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நம்ம கற்றுக்கிட்டதான அந்த விஷயங்கள் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எந்த இடத்துல நம்ம அந்த ட்ரேடிங்கை எடுக்கணும், எந்த இடத்துல அந்த ட்ரேடிங்கை நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடிங்குள்ளே வர முடியும். ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் அந்த யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை நம்பி வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையுமே இந்த ட்ரேடிங்கில் போட்டு அதை லாஸ் பண்ணிடுறாங்க. அவங்க லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பணத்தை நம்ம திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வரவும் வராது, அந்த பணத்தை நம்ம திரும்ப எடுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க, இல்லை ஒரு காலேஜ் போகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த என்ன தொழில் நம்ம தொடங்குறோமோ அந்த தொழிலை நம்ம கற்றுக்கணும். முதல்ல கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலில் நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் தான் அதில் ப்ராஃபிட் வருமா, அதில் லாஸ் வருமா, அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். முதல்ல எந்த விஷயமே தெரியாமல் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே யாரோ சொன்னாங்க அதை நம்ம கேட்டு நமக்கும் கஷ்டம், நம்ம குடும்பத்துக்கும் கஷ்டம், நம்ம பணத்தை போட்டு அந்த பணத்தை நம்ம எடுக்கவே முடியாது. ரொம்ப மனசு ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். இன்றைக்கி ஒரு 1000 ரூபா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சு தான் அந்த 1000 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ட்ரேடிங்கில் வந்தால் சீக்கிரமாக ப்ராஃபிட் பண்ணி 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் எடுத்துடலாம்னு சொல்லி யாரோ சொல்கிறத பேச்சை கேட்டு இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றாங்க. அப்படி யாருமே சக்ஸஸ் பண்ண ஒரு ட்ரேடிங் இது கிடையாது. பண்ணலாம், ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் பொறுமையாக இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடிங்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக வரணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்கிட்டது உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தயவு செஞ்சு வாங்க. யார் சொன்னதும் கேட்காதீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு மென்டாரை சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு யாரையும் நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. நாங்கள் ட்ரேடிங் சொல்லித்தரோம், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இதுவும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணி தரோம், வீடியோ காமிப்பாங்க, நான் ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்தேன்னு சொல்லி டெமோ அக்கௌண்ட்டில் எடுத்ததை காமிப்பாங்க. நம்பாதீங்க. டெமோ அக்கௌண்ட்லேயே ப்ராஃபிட் பண்ண மாதிரி அவங்க எல்லாமே ஷோ பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் காமிப்பாங்க. யாரையும் நம்பி தயவு செஞ்சு பணத்தை நீங்கள் போட்டு ஏமாந்துடாதீங்க.
ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அது என்னன்னே தெரியாமல் கையில் வச்சுருந்த எல்லா பணத்தையும் போட்டு அது ஏமாந்ததுக்கப்புறம் தான் வந்து நல்ல ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம், இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து பணத்தை இழந்ததுக்கப்புறம் நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிறனால பணத்தை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. அந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். தெரியலையா, நீங்கள் பேசாமல் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த தொழிலை பண்ணுங்கள். நீங்கள் அந்த தொழிலில் 1000 ரூபா வருமானம் கிடைக்கும், இதில் வந்து 2000 ரூபா கிடைக்குன்னு சொல்லி அதை விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுட்டு பண்ணால் நீங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ணலாம். தெரியாமல் பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் பண்ணவே முடியாது. ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் கொடுக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணினா மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.